சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ள தேர்வானது ஆசிரியர் தகுதி தேர்வு TNTET 2025. இந்த தேர்விற்கான தேர்வு தேதி தாள் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் நவம்பர்ல 15ஆம் தேதியும், தாள் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 16 சொல்லி டிஆர்பி ஆனது டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் நடத்துவதாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாத காலங்கள் தான் இருக்குது, 1 மந்த் இருக்குது. ஸோ இந்த 1 மாத காலத்தில் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா எதை ப்ரிப்பரேஷன் பண்ணணும், நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்முடைய சுபைக்குழுவில் இந்த டெட் எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கான மதிப்பெண் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 82 மதிப்பெண் எடுத்தா வெற்றி பெறுவது. ஸோ இதுல இந்த 82ல 60 வினாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட்ல இருந்து தான் கேட்குறாங்க. இந்த சப்ஜெக்டை நீங்க தெளிவா படிக்கும் பொழுது உங்களுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதில்லை. இந்த 60ல 55 வினாக்கள் நீங்க எடுத்துட்டாலே போதும். 55 வினாக்கள் மீதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 27 வினாக்கள் தான் தேவை. சரிங்களா, 27 வினாக்கள் தான் தேவை. ஸோ இந்த 27 வினாக்கள் மீதி இருக்கக்கூடிய 90ல எளிமையாக நம்ம என்ன செஞ்சிடலாம், எடுத்துடலாம். அப்போ நம்மளுடைய மேஜரை மெயினாக ஃபாலோ பண்ணணும். அதுக்காகத்தான் நம்முடைய சுபைக்குழுவில் இந்த இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்தில் திருப்புதலுக்கு தேவையானதாக 16,100 வினாக்களானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எடுத்திருக்கிறோம். இந்த 16,100 வினாக்கள் என்பது உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்துல ஒவ்வொரு பாடம் வாரியாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம உருவாக்கியிருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த 16,000 வினாக்கள் என்பது உங்களுக்கு ஹிஸ்டரியில இருந்து நம்ம கேட்டிருக்கோம். ஹிஸ்டரியில இருந்து ஒரு 7,000க்கும் மேற்பட்ட வினாக்கள். ஹிஸ்டரிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஸோ இந்திய அரசியல் அமைப்பு, அதுல இருந்து வினாக்கள். பாலிட்டிக் அடுத்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், இதுல இருந்தும் வினாக்கள் கேட்டிருக்கோம். அடுத்து ஜாகிரபின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புவியியல், இதுலையும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 6th இருந்து 10th வரைக்கும், எக்கனாமிக்ஸும் 6th இருந்து 10th ப்ளஸ் 12th. சரிங்களா, 12th வரைக்கும். அதே மாதிரி பாலிட்டியும் 6th இருந்து 12th, ஹிஸ்ட்ரியும் 6th இருந்து 12th. ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் எந்தெந்த பாடம் படிக்கணும், இதற்கான சிலபஸ் என்ன என்பதை நம்ம தொகுத்து முழுமையாக என்ன செஞ்சுருக்கோம், இந்த கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை இறுதிக்கட்ட திருப்புதல்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துகிற பட்சத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. எளிமையாக டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதற்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல உங்களுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து அதனுடைய ஸ்டாண்டர்டு எந்த வகுப்புல இருக்கு, அந்த வகுப்பினுடைய தலைப்பு, அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, வரலாறுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மொதல் 6th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிச்சிருக்கோம், சிந்துவெளி நாகரிகம். ஸோ அதில் 139 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடமும் 6th ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 6th முடிஞ்சோன்னே 6th மொத்தம் 10 லெசன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து 7th நம்ம எடுத்திருக்கோம். 7th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 9 லெசன் 7th. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8th பார்த்தீங்கன்னா 8 லெசன். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி டெட் எக்ஸாமில் மேக்சிமம் இது வரைக்கும் கேட்காதனால அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், விட்டு இருக்கிறோம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற லெசன் ஃபுல்லாமே நம்ம 10th, ஸோ எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் கவர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஹிஸ்ட்ரியில் நீங்கள் 6th இருந்து 12th வரைக்கும் படிக்க வேண்டிய லெசன் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 லெசன் இருக்கு. ஸோ இதில் ஒரு 6 லெசனுக்கு மேலே
சாரி 10 லெசனே வந்துடும். ஒரு 10 லெசன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 லெசன் படிக்கணும். மீதி 9th வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கிறதுனால நம்ம விட்டுறலாம். இதில் ஒரு 55 லெசன் படிக்கணும். அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 7664 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வினாக்களை மட்டும் நீங்க லாஸ்ட்ல ரிவிஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஆசிரியர்கள் ஹிஸ்ட்ரிக்கு இதை முழுமையாக நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ ஹிஸ்டரியை தொடர்ந்து அடுத்த பாடப்பகுதி சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டார்ட் பண்ணி பன்முகத்தன்மையை அறிவோம் 6th. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெசன் எல்லாம் 10th லெசன்ங்கிறனால டோட்டலாக 10th நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6th இருந்து உங்களுக்கு பாலிட்டியை பார்த்தீங்கன்னா 2911 கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் நம்ம எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த பாலிட்டி போக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடியது எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் 1200 வினாக்கள் வரைக்கும் எக்கனாமிக்ஸ்லையும், அதே மாதிரி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th இருந்து 8th வரைக்கும் ஜாகிரபியை பார்த்தீங்கன்னா 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு லெசனாக உங்களுக்கு நம்ம இதில் என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். டோட்டலாக 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய பாடம் சொல்லி பார்த்தீங்கன்னா 21 பாடங்கள் இருக்கு. இந்த 21 பாடங்களுக்கு 2348 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். நல்லா கவனிங்க, 6th இருந்து 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜியாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 21 லெசன் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2348 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். இதில் 6th ஜியாகிரபினா 790 வினாக்கள், அதே மாதிரி 7th ஜியாகிரபியில் 816 வினாக்கள், 8th ஜியாகிரபியில் 742 வினாக்கள் சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2348 வினாக்களாக உங்களுக்கு 6th to 8th. அதே மாதிரி 9th 10th நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 9th 10th பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிலக்கோளம், புவி அக செயல்பாடுகள், புற செயல்பாடுகள்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை அப்படி டோட்டலாக பார்த்தோம்னா உங்களுக்கு 10th இருக்கக்கூடிய லெசன் வரைக்கும் 9th 10th ரெண்டையுமே சேர்த்தோம்னா டோட்டலாக 15 பாடங்கள். இந்த 15 பாடங்கள்ல 2040 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு 9th ஜியாகிரபியில் 606 வினாக்களும் 10th ஜியாகிரபியில் 1434 வினாக்களும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11100 வினாக்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தணும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 1 monthல தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இதை மட்டும் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்கள் மேஜரில் 60க்கு 55 வினாக்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ டெட்டை கிளியர் பண்ணுவதற்கான ஒரு எளிமையான வழியாக இதை உருவாக்கியிருக்கோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்துங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க. தீபாவளி ஆஃபரில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். புத்தகமாக நம்ம கொரியர் பண்ணுறோம். இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. 2025 டெட்டை கிளியர் பண்ணணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான பொக்கிஷமாக சுபைக்குழு பெருமையுடன் உங்களுக்கு நம்ம படைக்கிறோம். வெற்றி 100% உத்தரவாதத்துடன் ஆஃபரில் கொடுக்கக்கூடியதை ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.